வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டைனிட்டி கம்பெனியினுடைய ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் 8 இன்ச்சு மாடல் நம்பர் FR0824 மாடல் நம்பர். சப்போஸ் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஊஃபர் ஆகட்டும், உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸில் இருக்குது. 4 இன்ச்சில் இருக்குது, 6 இன்ச்சில் இருக்குது, 8 இன்ச்சில் இருக்குது, 10 இன்ச்சு, 12 இன்ச். அதேமாதிரி சப் ஊஃபர் எடுத்துட்டிங்கன்னா சப் ஊஃபர்லேயுமே உங்களுக்கு 6 இன்ச் இருக்குது, 8 இன்ச் இருக்குது, 10 இன்ச் அண்ட் 12 இன்ச் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் திருவிழாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களே பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம், அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஊஃபர்ஸ் அண்டு சப் ஊஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மிட் ரேஞ்ச் அவைலபிள் இருக்குது. மிட் பாஸ்க்கு எதை வேணுமா அதுக்கும் ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் ரேஞ்ச். டியூட்டரில் A to Z 100 ருபீஸில் டியூட்டர் டைனிட்டியில் லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதிலிருந்து 855 ரூபா வரைக்கும் இருக்குது. டைட்டானியம் புல்லட் டியூட்டர். ஸோ இப்போ நாம் பார்க்கக்கூடியது FR0824 அப்படிங்கிற மாடல் நம்பர் உள்ள ஒரு ஃபுல் ரேஞ்ச். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓவரால் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போது முதல்ல சொன்னோம் இல்லையா, டியூட்டர் அப்படின்னா அது ஹை ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும் டிசைன் பண்ணினது. ஊஃபர் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சிக்கு டிசைன் பண்ணினது. சப் ஊஃபர் அப்படின்னா வெரி லோ ஃப்ரீக்வன்சிக்கு டிசைன் பண்ணினது. பட் இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஆல் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூட்டர், ஊஃபர், சப் ஊஃபர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ அது கொடுக்குற சிக்னல் எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி சிக்னல் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவர் ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட்டில் 2-வே அல்லது 3-வே நெட்வொர்க் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் 2-வே 3-வே நெட்வொர்க் பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கேன். டைனிட்டி கம்பெனியுடைய நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அது சம்மந்தமாக வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பெரும்பாலும் லைக் பண்ணுறதுலாம் இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இதில் லோ ஃப்ரீக்வன்சியும் வரும், மிடில் ஃப்ரீக்வன்சியும் வரும், ட்ரிபிளும் வரும் உங்களுக்கு. ஏன்னா அது ஆல் ரேஞ்சுக்கு ரெஸ்பாண்டிங்காக இருக்கும். இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த மாடல் இதில் 1.5 இன்ச்சஸ் வாய்ஸ் காயில் இருக்கும். மேக்னெட் 1 டன். ஓகே, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா 55 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து ஹையஸ்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குமோ 12K வரைக்கும் இது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னா இது கொடுக்குற சிக்னல், ஒரு பவர் ஆம்பிளிஃபையருடைய ஒர்க்கு என்னென்னா, நீங்கள் பவர் ஆம்பிளிஃபையருக்கு என்ன சிக்னல் கொடுக்குறீங்களோ அந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஆம்பிளிஃபை பண்ணும். ஜென்ரலாக அது எவ்வளோ வாட்ஸாக இருந்தாலும் சரி, இதுதான் ஒர்க் பண்ணும். ஒரு பவர் ஆம்பிளிஃபையருடைய சிக்னலுடைய குவாலிட்டியை கூட்டவோ குறைக்கவோ ஒன்றும் பண்ணாது. அது ஜஸ்ட் ஃபார் ஆம்பிளிஃபிகேஷன். லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் சரி, மிடில் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் சரி, ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் அது ஆம்பிளிஃபை பண்ணும். அப்போது நாம் வச்சுருக்கிறது ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னு வச்சுக்கங்களேன். அப்போது இதில் இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இன்புட் கொடுக்குற இடத்துல பவர் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட் எங்கேருந்து வரும்னா, ஒன்று ஈக்குவலைசருடைய அவுட்புட், பாஸ் ட்ரிபிளுடைய அவுட்புட், இல்லைன்னா டோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்போம். 4 டோன் கண்ட்ரோல், 5 டோன் கண்ட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த சிக்னலை கொடுத்துரும். அப்போது அங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது பவர் ஆம்பிளிஃபையருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக்ஷனில் நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா, அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி எந்த ஃப்ரீக்வன்சி கூட்டுறோமோ குறைக்கிறோமோ அதை பவர் ஆம்பிளிஃபையர் ஆம்பிளிஃபை பண்ணும். அப்படி ஆம்பிளிஃபை பண்ணும் பொழுது நாம் என்ன சிக்னல் கொடுத்தாலும், இப்போது
ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் அவுட்புட் நல்லாயிருக்கும், மிடில் கொடுத்தாலும் அவுட்புட் நல்லாயிருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் அவுட்புட் நல்லாயிருக்கும். இதுதான் உங்களுடைய ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னுடைய ஒர்க்கு. சரி, ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாமா? அன்பாக்சிங் பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். படிப்பு அவ்வளோவா தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், படிப்பு இருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் ஒரு ஃபுல் ரேஞ்ச். இதனுடைய பாருங்கள், பேப்பர் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி. இந்த இடத்துல இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த பேப்பர், இந்த குமிழ் வந்தாவே ஃபுல் ரேஞ்ச் வரும். எட்ஜில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்து பக்காவாக இருக்குது. இது என்ன ஆகுனா பாக்ஸோட நல்ல குவான்ஷேட் ஆயிரும். எந்த ஒரு ஏர் லீக்கோ வைப்ரேஷனுக்கோ இது உட்படாது. நல்லாயிருக்கும் குவாலிட்டி. இப்போ பார்க்கலாம் பாருங்களேன், நல்ல ஹெவி மேக்னெட் இந்த மாதிரி இருக்குது. 50 வாட்ஸ் உங்களுக்கு ஆர்எம்எஸ் டபுள் பீக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பீக் வந்து 100 வாட்ஸு, FR0824 மாடல் நம்பர், 8 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 8 ohms இம்பிடன்ஸ். ஸோ பக்கா குவாலிட்டியாக வரக்கூடியது. பாருங்கள், ஹெவி மேக்னெட் 110 மேக்னெட்டு நல்லாயிருக்கும். டிசைனிங் பக்கா டிசைனிங்கில் இருக்கும். ஸோ மிடில் ஃப்ரீக்வன்சி ஆகட்டும், லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்பீக்கர். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பை நமக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பற்றி, இந்த டைனிட்டி பற்றி நாம் பார்க்கலாம்.